about this Palm Sunday, but I want you to read a verse in Zechariah, the prophetic book of Zechariah, chapter 9 verse 9. Zechariah தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். The prophetic book of Zechariah, chapter 9 verse 9. Zechariah 9:9 வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், அவர் ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார், ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சொல்லுங்க ஹalleluya. In Zechariah chapter 9 verse 9, in this prophetic book it says like this: rejoice greatly, O daughter of Zion, shout aloud, O daughter of Jerusalem, behold your king is coming to you. Come on, say amen. இதோ உன்னுடைய ராஜா உன்னிடத்திலே வருகிறார். சொல்லுங்க ஹalleluya. Behold, the king is coming to you, righteous and having salvation is he. Come on, say amen. Righteous and having salvation is he, humble and mounted on a donkey, on a cloth the foal of a donkey. Come on, say amen. கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் அவர் வருகிறவராய் இருக்கிறார். வள சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது யாரை குறித்து பேசப்படுகிறது? Whom do the Bible talks about in the overall வேதத்திலே முழுமையாக இருக்கிற 66 புத்தகங்களிலே அதிகமாக யாரை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. சொல்லுங்க ஹalleluya. Whom does it speak in the Bible? It's only one person. ஒரே ஒரு நபரை குறித்து பேசுகிறது. அவர்தான் மெசியாவை குறித்து பேசுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. The whole Bible speaks about Messiah, the King and the Lord. Come on, say amen. ஒரே ஒருவரை குறித்து பேசப்படுகிறது வேதம். அது இந்த வேதம் எதை குறித்து பேசுகிறது? மெசாயா என்கிறவர் ஒருவர் வருவார். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. இந்த இடத்திலே நல்ல கவனிக்க வேண்டும். இந்த ஜெகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசியும் ரெண்டு பேரும் நல்ல ஒருமனப்பட்டு தாங்கள் ஜெபிக்கும் பொழுது தாங்கள் பெற்றுக்கொள்கிற வெளிப்பாடுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 520 BC. Come on, say amen. 520வது BC அப்படினா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இதோ இந்த வசனம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? Zechariah 9:9, rejoice greatly, O daughter of Zion, shout aloud, O daughter of Jerusalem, behold your king is coming to you. Come on, say amen. The king is coming to you. The king is coming to you. The king is coming to you. ராஜா உன்னிடத்திலே வருகிறார். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். வேதத்திலே முழு வேதத்திலே சுமார் ஒரு 313 இடங்கள், சுமார் ஒரு 320 இடங்கள், 300 தான் வச்சுக்கலாமே, 300 இடங்களுக்கு மேலாய் இந்த மெசியா என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். You know, in 313 or 18 places at times it talks about Messiah. Who is this Messiah? The Messiah that was been spoken in 520 BC, that was before Jesus was born. Let me tell you something. This is a prophecy. This is a prophecy that was being declared during the time of Haggai and Zechariah. Come on, say hallelujah. சொல்லுங்க hallelujah. சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், இதோ ஒரு ராஜா ஒருவர் வருவார், ஒரு மேசியா ஒருவர் வருவார், ஒரு மீட்டெடுக்கிறவர் ஒருவர் வருவார், ரட்சிக்கிறவர் ஒருவர் வருவார், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் வருவார், சுகத்தை கொடுக்கிறவர் ஒருவர் வருவார், நித்தியமாய் நம்மை பரலோகத்திலே சேர்க்கிறவர் ஒருவர் வருவார். சொல்லுங்க ஹalleluya. சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினதா இல்லையா? பேசுங்க என்னோட. நிறைவேறினதா இல்லையா? சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். நிறைவேறினதா இல்லையா? கிறிஸ்தவனே,
கிறிஸ்தவளே, நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள், பாரம்பரிய கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவள், சபையிலேயே பிறந்து வளர்ந்து சாக போகிற கிறிஸ்தவர்களாகப்பட்ட நாம் எதை இன்றைக்கு விசுவாசிக்கிறோம்? சக்கேரியா தீர்க்கதரிசி, ஆகாய் தீர்க்கதரிசி, 300க்கு மேலா எழுதப்பட்ட மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை இந்த இடத்திலே அது நிறைவேறுகிறது. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். எதின் மேல் வருவார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல். எதின் மேல் வருவார்? கழுதையின் மேலும் கழுதையின் மேல் வருவார். சொல்லுங்க ஆமென். குதிரையின் மேல் வருகிறவன் தான் யுத்தம் பண்ணுகிறவன். சொல்லுங்க ஆமென். A man who comes on the horse, he comes to fight. But a man who comes on the donkey, he comes to proclaim peace. Amen. கேக்குதா நல்லா சொல்றது? சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். குதிரையின் மேல் வருகிறவன் வீரன், குதிரையின் மேல் வருகிறவன் யுத்தம் செய்கிறவன், குதிரையின் மேல் வருகிறவன் அவன் வெட்டுகிறவன், குதிரையின் மேல் வருகிறவன் அதிகாரம் பெற்றவன், குதிரையின் மேல் வருகிறவன் அவன் அரசாளுகிறவன். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருகிறார். கழுதையின் மேல் வருகிற அந்த காரியம் என்ன தெரியுமா குறிக்கிறது? Jesus came to proclaim peace. சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. கழுதையின் மேல் வருகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முறை எதற்காய் வருகிறார்? அவர் சமாதானத்தை கூற வருகிறார், சந்தோஷத்தை கூற வருகிறார், நிம்மதியை கூற வருகிறார், உனக்கு தயவை கூற வருகிறார். ஆனால் ஏன் இவர் குதிரை, ஏன் இவர் கழுதையின் மேல் வரவே இல்லை? இவர் குதிரையின் மேல் வந்திருக்கணும். சொல்லுங்க ஆமென். வருவா, சொல்லுங்க ஆமென். ஏய் வருவார் ஒரு நாள். இந்த முறை கழுதையின் மேல் வர மாட்டாரு, உனக்கு சமாதானத்தை கூற வர மாட்டாரு, உனக்கு சந்தோஷத்தை கூற வர மாட்டாரு, உனக்கு நிம்மதியை கூற வர மாட்டாரு, மீண்டும் உனக்கு தட்டி தட்டி கொடுக்க வர மாட்டாரு, உன்னை நியாயம் தீர்க்க இயேசு வெண் குதிரையின் மேல் அவர் கடந்து வருவார். சொல்லுங்க ஹalleluya. நீ நம்புறியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு I don't care, I don't care. Come on, say hallelujah. I live for one day, I preach for one day, let me preach and die. Come on, say hallelujah. Come on, say amen. Because I'm not for fame, name, money. பணம், பொருளாதாரம், பேரு, புகழே இவைகளெல்லாம் எனக்கு வேணாம். இவைகளெல்லாம் வெளியே போனா கிடைக்குது. ஆனா ஏன் இங்க இருக்கிறேன்? கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக இருக்கிறேன். சொல்லுங்க hallelujah. வெளியே போனா கிடைக்குது எல்லாம், வெளியே போனா எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா ஏன் இங்க இருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துல? Why I'm here in the kingdom of God, why I'm here in the church of God, why I'm here to serve the Lord? Because you know why? Now Jesus, it says he came to give. ஏனா கழுதையின் மேல் வருகிறவன் எப்பொழுதும் எதற்காய் வருவானா? சரித்திரத்தின்படி சமாதானத்தை கூற வருவானா? சொல்லுங்க ஹalleluya. சரித்திரத்தின்படி, வேதத்தின்படி கழுதையின் மேல் ஒருத்தன் வருகிறான் ஒரு பட்டணத்திற்குள்ளே, கழுதையின் மேல் ஒரு வீட்டுக்குள்ளே, கழுதையின் மேல் ஒருவனை சந்திக்கிறான், ஒரு ராஜாவை சந்திக்கிறான், ஒரு அதிபதியை சந்திக்கிறான் என்று சொன்னால் அவன் கழுதையின் மேல் வருவான். ஏன்னா கழுதை எதற்கு ஒப்பிடுகிறது? சமாதானத்திற்கு ஒப்பிடுகிறது. சொல்லுங்க ஹalleluya. ஆனா குதிரை எதற்கு ஒப்பிடுகிறது? அது வீரத்துக்கு ஒப்பிடுகிறது. சொல்லுங்க ஹalleluya. என் ஆண்டவருக்கு கழுதையின் மேல் வரவும் தெரியும், என் ஆண்டவருக்கு குதிரையின் மேல் வரவும் தெரியும். சொல்லுங்க ஹalleluya. அதான் நான் ஆண்டவருக்கு என்ன விட்டு கொடுத்துட்டேன். அதனால தான் என்ன விட்டு கொடுத்தேன் ஆண்டவருக்கு. வேணாம் ஆண்டவரே, நீர் இப்போ ஒருவேளை குதிரையின் மேல் வந்தால் நான் செத்து போயிருவேன், நான் செத்து போயிருவேன். ஏன்னா நீர் நியாயம் தீர்க்க வருகிறீர். சொல்லுங்க ஹalleluya. ஆனா குதிரையின் மேல் அல்ல, கழுதையின் மேல் அல்ல. கவனிக்க வேண்டும், இந்த இடத்துல 4 சுவிசேஷங்களிலே இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். இந்த 4 சுவிசேஷங்களிலே சீக்கிரமாய் உங்களுக்கு நான் இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் இயேசுவின் கடைசி பயணம் எருசலேமுக்கு. ஒருவேளை சொல்லுங்க ஆமென். அதெல்லாம் கவனிக்க வேண்டும். 4 சுவிசேஷங்களில் என்னென்ன சொல்லுகிறது? மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இதான் 4 சுவிசேஷங்கள்.
These are called synoptic gospels. எங்க பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க. அந்த 4 காஸ்பலையும் வச்சு அதை நாங்க எப்படி இன்னும் ஒரு ஸ்டடி பண்ணணும். இங்க சொல்லுகிற இது காரியம் என்ன, அங்க என்ன சொல்லுகிறது, அங்க என்ன சொல்லுகிற, யோவான் என்ன சொல்லுகிறான், இதெல்லாம் சரியா ஸ்டடி பண்ணி இதெல்லாம் வந்து நாங்க வந்து சம்மரி எழுதணும், ஒரு தீசிஸ் எழுதணும், ஒரு என்ன செய்யணும், ஒரு புத்தகத்தை எழுதணும், அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க் செய்யணும். அப்பொழுது அது மார்க் போடுவாங்க. மார்க்ல நாங்க பாஸ் பண்ணாதான் எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது 4 சுவிசேஷங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்கிறதை நாம் கொஞ்சம் இந்த வேளையிலே நாம் வாசிக்க போகிறோம். ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். மத்தேயு சுவிசேஷம், நீங்க இதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற இந்த 4 சுவிசேஷங்களின் பகுதிகளை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 21:11 வசனங்கள். அந்த வசனங்களை 11:21 வாசிக்கலாம். அந்த வசனத்தை கடைசி வசனங்களை வாசிக்க போகிறோம். சீக்கிரமா வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு நீங்கள் போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். வாசிங்க 10வது வசனம். 10வது வசனம் டக்குன்னு. அவர்கள் எருசலேமிலே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். சொல்லுங்க ஆமென். இப்ப நான் படித்த இந்த மத்தேயு சுவிசேஷத்துல சீக்கிரமா நான் போகிறேன். நான் ரொம்ப லாங்கா பிரசங்கிக்க விருப்பப்படல, ஆனா இருக்கிற காரியங்களை சீக்கிரமா சொல்ல போகிறேன். இப்ப இந்த மத்தேயு சுவிசேஷத்துல என்ன ரொம்ப முக்கியமான காரியம்? When I read this Matthew chapter 21 verses from 1 onwards, there was only one word that it drew me, that was, who is this? Come on, say hallelujah. Come on, say amen. Who is this? தமிழ்ல என்ன சொல்லுகிறது? இவர் யார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. இவர் யார்? எல்லாம் கவனிக்க வேண்டும். 33 ஆண்டுகள் இயேசு பூமியிலே வாழ்ந்தார். 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறார். அவர் கடைசி நாட்களில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். 3 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்திலே அவர் கிராமமாய் பட்டணங்களாய் கடந்து சென்று அவர் சகலரையும் பார்த்து சகலரையும் குணமாக்கி அவர்கள் சுஸ்தமாக்கி கடந்து வருகிறார்கள். அந்த வசனத்தை வாசித்து விடுவோம். அதற்கு முன்பதாக வாசிக்கலாம் 9வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு 21:9. முன்னடப்பாதும் பின்னடப்பதுமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவர்கள் சத்தமிட்டு சொல்லுகிற காரியம் என்ன? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னால் என்ன? கர்த்தாவே எங்களை ரட்சித்தருளும். Lord save me, என்னை ரட்சியும். ஓசன்னா. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். ஓசன்னா என்கிற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. What is the meaning of Hosanna? Hosanna என்று சொன்னால் Lord save me. Lord save me. ஆண்டவரே என்னை ரட்சித்தருளும். நான் பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிறேன். நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் பின்மாற்றத்தில் விழுந்து கிடக்கிறேன். நான் விசுவாசியா இருந்தாலும் உண்மையற்றவனாய் கிடக்கிறேன். நான் விசுவாசியா இருந்தாலும் உம்முடைய அழைப்பிற்கு இணங்காமல் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை ரட்சியும். Come on, say hallelujah. Come on, say amen. Salvation is not for somebody outside there. I have already preached in the past 40 days in the fasting and prayer evening time. Salvation should come first to the church. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். ரட்சிப்பு முதல் சபைக்கு வரணும், உனக்கு வரணும். ரட்சிப்பு உனக்கு வரணும் முதல்ல.
சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பைபிளையே நான் வாசித்து முடிச்சிட்டேன், இனிமேல் என்ன எனக்கு ரட்சிப்பு? கடைசி பரியந்த நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். கடைசி பரியந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவனே அவன் நித்தியத்திலே சேர்க்கப்படுவான். அல்ல, கவனிக்க வேண்டும், பரலோகம் என்கிறது சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் இல்ல. பரலோகம் என்கிறது ஆயத்தம் பண்ணப்பட்டவனுக்கு. சொல்லுங்க ஆமென். பரலோகம் என்கிறது பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. பரலோகம் என்கிறது இதோ என் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் என் சித்தத்தை நான் செய்ய வரவில்லை என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அதை அந்த அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவனுக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிறேன். நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அதை பத்தி என் கவலை கூட இல்லை. ஏன்னா நான் சொந்த காரியத்தை பேசல. I'm not talking my own story. I'm talking from the word of God. Come on, say hallelujah. ஓசானா என்று சொன்னால் என்னை ரட்சியும் ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொல்லுகிறீர்கள் என்னை ரட்சியும் ஆண்டவரே? ஆவிக்குரிய பெருமை நிறைய பேருக்கு இருக்கிறது. அப்ப நான் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா நான் பிறந்தது பாஸ்டர் குடும்பத்தில், சபையில். நாங்கெல்லாம் பண்ண மாதிரி சின்ன வயசுல நாங்கெல்லாம் தூக்கின மாதிரி சுமந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யாரும், ஒரு சில பாஸ்டர் பையனுங்க இருக்காங்க இங்க, அவங்கள கேட்டு பாருங்க. ஆனா நான்லாம் ரொம்ப அதிகமா, ஏன்னா எங்க அப்பா பாஸ்டர், 35 வருஷம் ஊழியக்காரன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சபையிலேயே பிறந்து வளர்ந்தவன். சபையில கூட்டணும், இதை எப்படி சுருட்டணும், இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை எப்படி மடக்கணும், அது எப்படி சுமக்கணும், எப்படி பெரியவன் வருகிறவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவர்களுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. வந்து சபையில என்ன செய்யணும், அவன் செய்வான் இவன் செய்வான் சொல்லிட்டு நினைச்சு பார்த்து கொண்டு இருந்தவர்கள் நாங்கள் அல்ல, தேவனுக்காக. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நான் சொல்லுகிறது நல்ல ஒரு சிலருக்கு புரியணும். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சியும் ஆண்டவர். Hosanna means Lord save me. Hosanna to the son of David. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. And when he entered Jerusalem, the whole city stirred up, saying, who is this man? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். Who is this man? கழுதையின் மேல் ஒருவன் வருகிறான். யாரடா இவன்? யாரு? எல்லாரும் ஓசானா என்று சொல்லுகிறார்கள். எங்களை ரட்சியும், இயேசுவை பார்த்து ரட்சியும், எங்களை ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். இவனை பார்த்து ரட்சியும் ரட்சி. கழுதையின் மேல் வருகிறான். நல்ல கவனிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவன் தாழ்மை உள்ளவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவராய் ஆண்டவர் வந்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? நல்ல கவனி, நல்ல கவனிங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நிறைய பேர் இந்த கிரேஸை தப்பா எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். கிருபை நல்லதுதான். சொல்லுங்க ஆமென். கிருபை என்னது? நல்லதுதான். சொல்லுங்க ஆமென். ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, காலம் முடிகிறது, சமயம் முடிகிறது. எனக்கு தெரியாது இன்றைக்கு இயேசு வரப்போகிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்த்து யார்ட்டையாவது நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா எப்ப இயேசு வருவார்? நீங்க கேரண்டியா ஒரு டேட் சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா இங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒற்றுக்கொள்ளுங்கள். சொல்ல முடியாது. சொல்லுங்க ஆமென். இல்ல நாம் எப்பொழுது சாக போகிறோம் என்கிறது யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா இங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. நேற்று ஒரு காரியம் நான் கேட்டதுல இருந்து சரியா எனக்கு நித்திரை சரியாய் வரவில்லை. தேம்பி ஓன் கத்தி கதறி அழுணும் போல இருந்துச்சு. ஏனென்று சொன்னால், எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு குடும்பம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் டர்பன் பக்கத்தில், டர்பன்ல இருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில், அவர்கள் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், அப்படின்னா இந்தியர்கள், ஒரு பெரிய பிசினஸ் பீப்புள். நான் சவுத் ஆப்பிரிக்கா நான் போகும்பொழுதெல்லாம்
அவர்கள் என்ன சொல்லுவார்கள், பாஸ்டர் ப்ளீஸ் குட் யூ கம் டு மை ஹோம். பெரிய எனக்கு ஹோட்டல் புக் பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸில் என்ன பிஸ்னஸ் இடத்துல என்ன கூப்பிட்டு போவாங்க. அவங்க கொடுத்த மரியாதை எல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரியது, ஒரு சொந்த குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க. நான் டர்பன் சவுத் ஆப்பிரிக்காலாம் போனால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போவேன். நேற்று நான் ஃபேஸ்புக்கில் பாஸ்டர் ஆஷா அவர்கள் திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் சொன்னார்கள். எனக்கு தெரியும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கோவிட் டைம்ல வர்னன் என்கிற அவருடைய கணவன் மரித்து போனார். மரித்து போன பின்பு அவருடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள் இவளை போல 2 பெண் பிள்ளைகள் தான் அவர்களுக்கு. சரி என்று சொல்லி நான் அந்த சகோதரியோடு பேசினேன். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, ப்ளீஸ் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்சால் நான் வந்தாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன், ஆனால் இப்பொழுது வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லி இந்த சகோதரி ஒரு வாட்ஸ்அப்ல இருப்பார்கள். ரொம்ப நாளா ஜனவரி அந்த 15ஆம் தேதிக்கு மேல வாட்ஸ்அப்லயே இல்ல. போன் பண்றேன், போன் போகல. வீட்டுக்கு போன் பண்றேன், வீட்டுல போன் சரியா ஆன்சர் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. நேத்து ஃபேஸ்புக்ல கோ த்ரூ பண்ணும் போதுதான் தெரிஞ்சது, கணவன் கோவிட்ல 10ஆம் தேதி மரித்தார், மனைவி 17ஆம் தேதி ஜனவரி மாதம் அவளும் மரித்திருக்கிறாள். நான் பாஸ்டர் ஆஷான்ட்ட என்னமோ சொல்றாங்க, என் தலைக்கு ஏற மாட்டேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளவான சூழ்நிலை? 2 பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். நான் போகும் பொழுதெல்லாம் அந்த 2 பெண் பிள்ளைகளும் அவங்க அம்மாவையே தான் கட்டி பிடிச்சிருக்கோங்க. மம்மி 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 சொல்லுவோம், கொஞ்சம் லீவ் மீ, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் குக் சம்திங் ஃபார் தி. நோ மம்மி டோன்ட் லீவ் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த சகோதரி யோசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய கணவனை யோசிக்க ஆரம்பித்தேன். நான் நினைத்து பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், don't worry பிரீத்தி, I will pray for you, don't worry, God will take care of you, your 2 children will be taken care, don't worry. Vernon was gone to the Lord. அவ்வளவு பெரிய பிசினஸ் ஆட்கள், அவ்வளவு பெரிய கார்கள், அவ்வளவு பெரிய வீடு, எல்லாமே அந்த வீடு ஃபுல்லா எலக்ட்ரிஃபைட் வீடு, யாரும் கிட்ட போய் கேட்டெல்லாம் தொட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆட்கள். நல்லா கவனிக்க வேண்டும். நேற்று இந்த செய்தியை நான் கேட்பேன் என்று சொல்லி கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. பணம் இருக்கிறது, பிசினஸ் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, வீடு எலக்ட்ரிஃபைட் வீடு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. 2 பெண் பிள்ளைகளை பெற்ற 2 பெண் பிள்ளைகளை இப்பொழுது தகப்பனும் தாயும் அனாதையாய் விட்டு போய்விட்டார்கள். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதானா சொல்லுகிறது? வேணாம், மாற்றிக்கொண்டால் நலம், நாமே திருத்திக் கொண்டால் நலம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். உடைய வாழ்க்கையில, உடைய குடும்பத்தில் ஒரு அன்போடு நீ இருக்கிறாயா? இங்க சபையில வரும்போது அன்போடு இருக்கிறாயா? சபையில வரும்போது மற்றவர்களோட அன்போடு இருக்கிறாயா? நீ செத்தையனா என்னத்தையும் எடுத்துட்டு போற? வாழ்க்கையில என்ன எடுத்துட்டு போற? வீடு எடுத்துட்டு போறியா? பணம் எடுத்துட்டு போறியா? நகை எடுத்துட்டு போறியா? படிப்பு எடுத்துட்டு போறியா? ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகப்பட்ட நாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர்களோடு ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சபையிலே வந்தால் தேவனுடைய பிள்ளைகளோடு ஒற்றுமை இல்லை. என்ன தனித்திருந்து வாழ போகிறது உலகத்திலே? சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன கதை படிச்சுட்டு இருந்தேன். கதை இல்லை, நிஜம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சின்ன நிஜம், ஒரு கதையை படிச்சு கொண்டிருந்தேன். ஜேம்ஸ், பேசும்போது எதுவும் பேசாதீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சீரியஸா இருங்க தேவனுடைய சமூகத்தில். சொல்லுங்க ஆமென். இந்த காரியத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு உண்மையா நடந்த ஒரு காரியம். கணவன் மனைவி தன்னுடைய டேபிள்ல சாப்பிட வராங்க, உட்கார்றாங்க. உண்மையா நடந்த ஒரு காரியம். சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் 2 பேரும். திடீரென்று சொல்லி மனைவியினுடைய போன் ரிங் ஆகிறது. இது உண்மையா நடந்த ஒரு காரியம். மனைவியினுடைய போன் ரிங் ஆன உடனே கணவன் ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததே என்று சொல்லி பார்க்கிறான். வெறும் குட் நைட் என்கிற மெசேஜ் பார்க்கிறான். பார்த்து விட்டு உடனே அவனுக்கு கோபம் வருகிறது. அவன் சாப்பிடவில்லை. எழும்பி அவன் உடனே தன் ரூமுக்கு போய் விடுகிறான். ரூமுக்கு போன உடனே தன்னுடைய மனைவி, அவளுக்கு பசி, அவள் உட்கார்ந்து முழுசா சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவள் தன்னுடைய அறைக்கு போகிறாள். ரூமுக்கு போய் அவள் ஒரு ரூமிலே படுக்கிறாள். படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே
பயங்கரமான ஒரு ஜுரம் தன்னுடைய மனைவிக்கு. அவளுக்கு ஹை ஃபீவர் வந்த உடனே, ஃபீவர் வந்தது, அவள் ஏதோ சத்தம் போடுகிறாள், அவள் ஏதோ அந்த சைனை கொடுக்கிறாள், எனக்கு ஒரு சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கணவனுக்கு என்னன்னா கோபம். என்ன வந்தது மெசேஜ்? என்ன மெசேஜ் வந்தது? குட் நைட். குட் நைட் என்கிற மெசேஜ் யார்கிட்ட வந்தது? இந்த மனைவியினுடைய ஃப்ரெண்டு ஒருவள் அனுப்பி இருக்கிறாள். ஆனால் இவனுக்கு சரியா புரியல, இவன் தலைக்கு ஏறல, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதற்கு பின்பதாக இவள் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே படுத்துக் கொண்டே இருக்காள். இவன் காலையில் எழுப்புனா, தான் பேக்கை எடுத்தான், வேலைக்கு போனோன்னு போயிட்டான். வேலைக்கு போனோன்னு என்ன செய்தான்? போயிட்டான். படுத்திருக்கிறாளே, சரி படுத்து கிடக்கட்டும், இன்னும் கோபம் ஆத்திரம் அடங்கல, தீரல. சொல்லுங்க ஆமென். இன்னும் அந்த காரியம் மனதை விட்டு போகல. அப்பொழுது போகிறான், போய்விட்டு சாயந்தரம் வருகிறான். சாயந்தரம் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வரான். சொல்லுங்க ஆமென். ரொம்ப பிடிச்ச ஒரு வாட்ச், காஸ்ட்லியான வாட்ச். நான் பேசலையா மனைவியோடு, சரி போகும்போதாவது ஒரு வாட்ச் வாங்கிட்டு போ. வாட்ச் வாங்கிட்டு ஒரு ஃப்ளவர் கையில் வாங்கிட்டு வரான். கதவு திறந்து உள்ள வரான், மனைவி படுத்துக்கிட்டே இருக்கா. என்ன படுத்துட்டே இருக்கிறாள், காலையில தான் படுத்துக்கிட்டே இருப்பா என்று சொல்லி அவ கிட்ட போயிட்டு அவனுடைய உணர்வு அவனுடைய மனதில் சொல்லுகிறது, என் மனைவி செத்துட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறான். அவன் மனைவி செத்துட்டா. எப்பொழுது? விடிய காலம் 3 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அந்த நேரத்தில் அவன் கத்தி கதறி அழுகிறான், நான் செய்தது தப்பு, சின்ன ஒரு காரியத்தை நான் பெரிதாகி செய்து கொண்டு உன்னோடு கூட நான் பேசாமல் அந்த இரவு முழுவதும் பேசாம அடுத்த நாளும் பேச முடியாம வந்து பார்த்தால் நீ மரணத்தில் கிடக்கிறாய். நல்லா கவனிக்க வேண்டும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உற்றார் உறவினர், உன்னுடைய பிள்ளைகள், சபையிலே வந்து வரும் பொழுது நல்லா கவனிக்க வேண்டும். எல்லோரோடும் நம்ம அன்பாய் நடக்கிறது இருக்கிறது நலமாயிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நீ எவ்வளவாய் நீ மனவேதனைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் என்ன நீ செய்தாலும் சரி, அந்த அடுத்த நிமிடம் அதை நீ சரி பண்ணி கொண்டால் அது உனக்கு. ஏன் நான் சொன்னேன் என்று சொன்னால், இயேசு வருகிறதும் எந்த நேரம் என்று சொல்லி தெரியாது, மரணம் நமக்கு எப்பொழுது வருமோ அதுவும் நமக்கு தெரியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே நீர் எங்களை என்ன செய்யும், எங்களை ரட்சியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1-11 வசனங்கள். மார்க் 11 1-11 வசனங்கள். இது அடுத்த சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா இந்த வசனத்தை? மீண்டுமாக வாசிக்க அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரமாக. மார்க் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து 11:1 வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். தொடர்ந்து கீழே வாசிக்கும் 9வது வசனம். what is says வாசிங்க சீக்கிரமாக. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த இடத்துல என்ன நடக்கிறது சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்குள் அந்த பயணம் செல்லும் பொழுது எல்லோரும் ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. Blessed on the one who comes in the name of the Lord, blessing on the kingdom of our ancestors David. Praise God in the highest. Come on, say amen. 11வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது இயேசு
எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது பன்னிருவரோடு கூட பெத்தானியாவுக்கு போனார். சரி, இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அவர் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷத்தின்படி பார்க்கும் பொழுது அவர் கடந்து வரும் பொழுது என்ன செய்கிறார்? அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, சொல்லுங்க ஹல்லேலூயா, ரெண்டு காரியங்கள் அங்கே நடக்கிறது. ஒன்று, அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் சபிக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வருகிற ராஜா தேவனுடைய நாமத்தினால் மகிமைப்பட்டவர், ஓசானா என்று சொல்லி துதிக்கப்பட்டவர். ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. அது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்து விடுகிறார். இரண்டாவது, எருசலேம் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். சரி, அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் சீக்கிரமா கடந்து வாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் இந்த லூக்கா எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் சீக்கிரமாக. லூக்கா 19:28 வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு அவர் புறப்பட்டு முன்னே நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். தொடர்ந்து அந்த காரியத்தை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் கீழே ஒரு காரியத்தை நம்ம 38வது வசனத்துல நீங்க வாசிக்கணும். 19:38, லூக்கா 19:38 ஒரு காரியம் நடக்கிறது. இங்க பாருங்க, கவனமா வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுகிறவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர், கவனிக்க வேண்டும், அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? புகழ்ந்தார்கள். தேவனை, இயேசுவை புகழ ஆரம்பிக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஆண்டவரை புகழ ஆரம்பிக்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு சில பரிசேயர்களும் ஆயக்காரர்களும், வாசிங்க தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது? கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும், உம்முடைய சீஷர்களை நீர் என்ன செய்ய வேண்டும்? அதட்டும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். உம்முடைய சீஷர்களை நீர் அதட்டும். அவர்கள் மிகுந்த சத்தம் இடுகிறார்கள். இந்த எருசலேம் பட்டணத்திலே அவர்கள் நீர் நுழைந்து கொண்டிருக்கிறீர், வந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் அவர்கள் மிகவும் சத்தம் இடுகிறார்கள். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களை சும்மா இருக்க சொல்லும். கீழே வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளுமே கூப்பிடும் என்று கல்கள் என்னை கூப்பிடும் என்றான். சொல்லுங்க ஆமென். Teacher, rebuke your disciples. In English it says, rebuke your disciples. Jesus answered, I tell you the truth, if they were silent, if they are silent, the very stones will cry out. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு இந்த தருணத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த வாய்ப்புகளை கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஒரு சில காலங்கள், சமயங்கள் வரும், நாம் வேதத்தையே கரங்களில் எடுக்க முடியாதபடிக்கு, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, நாம் சபைகளுக்கே போக முடியாதபடிக்கு, சொல்லுங்க ஹல்லேலூயா. கொரோனா வரும் பொழுது எவ்வளவு நாட்கள் லாக்டவுன் ஆனது. இன்னும் உங்களுக்கு தெரியுமா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற என்னுடைய பெரிய பெரிய சபைகள், பெரிய மேகா சர்ச்சஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? Apostle, we can't even start our services. We are very sad. It's about 5,000, 7,000, 10,000 people. அந்த சபைகளை நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். போன வாரம் கூட ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சர்ச்சுக்கு ஆன்லைன் ஜூம்ல நான் பிரசங்கம் பண்ணேன். நல்லா கவனிக்க வேண்டும். காலங்கள் வரும், சமயங்கள் வரும், நேரங்கள் வரும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நல்லா கவனிங்க. உனக்கு ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சில நாடுகளிலே, தேசங்களிலே சபைகளே இருக்கக்கூடாது என்று சொல்லி சட்டங்களை போட வருகிறார்களாம். சொல்லுங்க ஆமென்.
ஒரு சில நாடுகளிலே வேதத்தை கையிலே தூக்க கூடாது. நீ கிறிஸ்தவனா, உன் பேரை நீ வேறு விதமாய் பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சபையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? அவன் வேற எதுவோ கொண்டு வந்து வைத்து ஒரு சபையிலே தேவனை ஆராதிக்கிற இடத்துல வேற எதையும் கொண்டு வந்து வைத்து நீங்கள் அதை தான் ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது நமக்கு சமயம், இதான் நமக்கு காலம். உங்களுக்கே தெரியும், நல்ல கவனிங்க. ஒரு சில இடத்துல வந்து சொல்லி இருக்கிறீர்கள், பாஸ்டர் எங்க ரூம்ல நாங்க ஜெபம் பண்ண முடியாது பாஸ்டர், ஏன்னா எங்களுக்கு சிங்கிள் ஒரு ரூம்ல நாங்க இருக்கிறோம், எங்க கூட இருக்கிறவங்க அந்த ஓனருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்ல கவனிக்க வேண்டும். உங்களுக்கு இருந்த காலங்களை, உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் சமயங்களை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்தை, பணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, எல்லா ஃபெசிலிட்டிஸை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டால் அது நமக்கு நலமாய் இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நான் கொஞ்ச நாள் பார்க் ராயல் ஹோட்டல்ல ஆராதனை நடத்தினேன். இந்த ஹோட்டல் பார்க் ராயல் ஹோட்டல், கிச்சனர் ரோட், 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கதான் நம்முடைய எல்ஷடாயுடைய ஆராதனை இருந்தது. அவங்களுடைய டைமிங் என்ன தெரியுங்களா? உள்ள போனோம், ப்ரிப்பேர் பண்ணணும், 2 ஹவர் முடிச்சோன்னா டக்குன்னு வெளியே போகணும், டக்குன்னு வெளியே ஆகணும். அங்க உட்கார முடியாது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அவன் வந்துடுவான் உள்ள, அதுக்குள்ளே எல்லாம் கிளீன் பண்ண, அது பண்ண, இது பண்ண வந்துருவான். ஆனா அந்த அவ்வளமாய் ஒரு ஆண்டுகள் கஷ்டப்பட்டேன். சொல்லுங்க ஆமென். ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணணும், மினிஸ்டர் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், தேவ பிரசன்னத்துல ஜெபிக்கணும், கொஞ்ச நேரம் காத்திருக்கணும், கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் இருந்து ஒரு மக்களுக்கு தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறது முடிவதில்லை. நல்ல கவனிக்க வேண்டும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால நான் டிசைட் பண்ணேன், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். I don't care. 6 மாசமோ, 1 வருஷமோ, 2 வருஷமோ, 3 வருஷமோ, 4 வருஷமோ, 10 வருஷமோ எனக்கு தெரியாது. எவ்வளவு நாட்கள் நான் இங்க இருக்கிறேனோ அவ்வளவு நாட்களும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு சோம்பேறி மாதிரி யாரோ இடத்துல கேட்டாங்க, கோவிட் டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு. நான் சொல்லிட்டேமா, கோவிட் டைம்ல அநேக காரியங்களை கர்த்தருக்காக நான் செய்தேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வீட்டில இருந்து தூங்கல, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கல, வீட்டில இருந்து ஏதோ செய்யல. அந்த டைம்ல தான் என் புக் எழுதுறேன், அந்த டைம்ல தான் 21 டேஸ் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் நடத்திக்கிட்டே இருந்தேன் ஆன்லைன்ல. அந்த டைம்ல தான் நிறைய பேருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் அமைதியாக இருந்தால் கல்கள், எருசலேமின் கல்கள் பேச ஆரம்பிக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அதனால தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நல்ல கர்த்தரை துதிங்கன்னு சொல்றது. ஒரு சில சொல்லும் போது கொஞ்சம் கடுப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும். என்ன இவரு சும்மா போட்டு ஃபோர்ஸ் பண்றாரு? ஏன் ஃபோர்ஸ் பண்றது? என்ன ஃபோர்ஸ் பண்றது? ஆண்டவரை துதிக்க தானே சொல்றேன். தப்பாவா சொல்றேன்? நானு தவறாவா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்க ஹல்லேலூயா. சரியான காரியத்தை சொல்றேன். ஆண்டவரை துதிப்பா. வீட்டுக்கு போனா துதிக்க மாட்டேயா? வீட்டுக்கு போய் அம்மா சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுப்பா, உனக்கு வேற வேலை வெட்டியில, நீ போ, உனக்கு தான் வயசாயிடுச்சு, நீ முட்டி போய் ஜெபம் பண்ணு, நல்ல எனக்காகவும் ஜெபம் பண்ணு சேர்த்து. சொல்லுங்க ஆமென். டைம் இல்ல, ஆனா தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது we have time to worship the Lord God Almighty. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். எல்லாம் கவனிக்க வேண்டும். இவர்கள் பேசாவிட்டால், if though they don't worship me, if they don't call out, let me tell you something, the stones will start calling me. Come on, say hallelujah. கடைசி யோவான் 12 வசனங்களில் இருந்து இது கடைசி சுவிசேஷம். John chapter 12 verse 12. Listen to me very carefully. John chapter 12 verse 12. 12 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைகளுக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. சரி, அதே தான் தொடர்ந்து மத்திய மார்க், லூக்கா, யோவான். ஆனா இப்போ அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எந்த வசனம் என்று சொன்னால் கடைசியில இருக்கிற அந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்க 17வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள், அன்றியும் அவர்களோடு கூட இருந்த ஜனங்கள். நல்லா கவனிங்க, இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த வசனம், ரொம்ப முக்கியம். அன்றியும் அவர்களோடு கூட இருந்த ஜனங்கள்
இந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து, சரி, லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே எடுத்து அது அவர் இருந்தார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நல்ல கவனிங்க, சொல்லுங்க ஆமென். நான் பாயிண்ட்க்கு வரேன் இந்த இடத்துல, சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ இயேசு மீண்டுமாய் அவர் எருசலேமிலே பயணம் பண்ணுகிறார். கழுதையின் மேலே பயணம் பண்ண உடனே, அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். உள்ள சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுல இந்த ஜனங்கள் எல்லாம் யார் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற ஜனம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவரிடத்தில் என்ன பெற்ற ஜனம்? நன்மை பெற்ற. சொல்லுங்க ஆமென். ஆண்டவரிடத்தில் என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க, ஆண்டவரிடத்தில் என்ன பெற்ற ஜனம்? நன்மை பெற்ற ஜனம். நான் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றிருக்கிறேன். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? பின்பற்றி வர வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி வர வேண்டும். கர்த்தர் என்னை அனுதினமும் என்னை போஷித்து என்னை நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். நிறைய லாக்டவுன், ஷட் டவுன், க்ளோஸ் டவுன் எல்லாம் டவுன் ஆச்சு. ஆனா என்ன மாத்திரம் ஆண்டவர் டவுன் அவுட்ல கர்த்தர் என்னை அப்பா வச்சிருக்காரு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நிறைய காரியங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போச்சு. போயிட்டு வாயான்னு சொன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டான். அந்த கதி நிறைய பேருக்கு. ரினியூ பண்ணும் பர்மிட் பார்க்கலாம் நீ போ என்று சொன்னவன் இன்னும் ரினியூ பண்ணாம இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டிலே கடன் பிரச்சனை ஜாஸ்தி, இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு எல்லாம் வாங்கணும், அப்பா அம்மா காசு அனுப்பணும், நல்லா கவனிக்க வேண்டும், நிறைய தேவைகள் இருக்கிறது. நிறைய பேர் போயிட்டானுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். ஜோசுவா சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் வேலை செய்யற இடத்துல, அவர் வேலை செய்யற இடத்துல குரூப்பா அப்படியே இந்தியாவுக்கு ஏத்திக்கிட்டே இருக்கானா. போ 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 சொல்றானா, போ கிளம்பு, இனிமே இங்க இருக்க முடியாது, சிங்கப்பூர்ல உனக்கு வேலை கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. மலேசியன்ஸ், நிறைய மலேசியர்கள் அப்படிதான் போ என்று சொல்லுகிறான், திரும்ப வா என்று சொல்லி வருவதற்கு அவனுக்கு அந்த 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 அவனுக்கு அந்த பவர் இல்லை, ஏன்னா அவன் வேணான்னு சொல்றான். சொல்லுங்க ஆமென். ஆனா கர்த்தர் நம்மையோ கர்த்தர் அழகாய் நடத்தி வருகிறார். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் ரொம்ப படிச்ச ஆட்களோ, ரொம்ப நமக்கு டிகிரி இருக்கோ, ரொம்ப நம்ம நிறைய சர்டிபிகேட் வச்சிருக்கிறோமோ, நிறைய வச்சவன ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்கார்ந்திருக்கான். சொல்லுங்க ஹல்லேலூயா. படிச்ச ஆளுக்கு சரியான வேலை இல்லையா? படிச்ச ப்ரொஃபஷனுக்கு வேண்டிய வேலை இல்லாம வேற ஏதோ வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் எப்படியோ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாள் வரையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்? சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. பாஸ் ஆஷா அவர்கள் நர்ஸா வர்க் பண்றாங்க. அதுக்கு அவங்க வந்து சீனியர், ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ். ஆனா ஒரு டைம்ல நான் சொல்லுவேன், you don't worry, if anything happens it's not a problem, we trust in God, we know how to live, we know that how that we can live. சின்னதா இருந்தாலும் கொஞ்சமா இருந்தாலும் கர்த்தரை நம்பி எப்படி வாழுகிறது நமக்கு தெரியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். உடனே சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வேலை செய்கிறவன், நான் ஊழியம் செய்கிறவன். I don't work because I'm being called as a full-time pastor, full-time into ministry. Come on, say hallelujah. நான் வேலை செய்ய நான் வரல, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் சொல்லலாம், என்ன போய் வேலை செய்யலாம்? இல்லையே, நான் ஊழியம் செய்யத்தான் அழைக்கப்பட்டேன். சொல்லுங்க ஆமென். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? இதுவரைக்கும் கைவிடலையா? இனிமேல் என்னை கைவிடுவாரா? சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுவரையும் கர்த்தர் அழகாய் என்னை நடத்தி வருகிறார். ஓ, கர்த்தரை மேன்மைப்படுத்தி வருகிறார். சொல்லுங்க ஆமென். ஒரு சிலர் இருக்கிறதை விட்டு சொல்லுவாங்க, இருக்கிறதை விட்டு பறக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனமா நிறைய ஊழியத்திலே நடக்கிறது. ஆனா கர்த்தர் அழைத்த நம்மை நாம் உறுதி உள்ளவர்களாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை பல காரியங்களில் ஆசீர்வாதமாய். சொல்லுங்க ஆமென். அப்பொழுது என்ன நடக்கிறது இந்த இடத்துல? வாசிங்க தொடர்ந்து வசனத்தை கீழே. அப்பொழுது பரிசேயர்கள் ஒருவரை இயேசுவை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் அவருக்கு பின் சென்று போயிற்று? உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. சொல்லுங்க ஆமென். இவன் பாருங்க, வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா போட்டு, என்ன நல்லா போட்டு வந்துருச்சு, ஓ இன்னைக்கு பண்டிகை அதனால போட்டு வந்துருக்கு, இன்னும் இன்னைக்கு பட்டு போடு பஜ பஜ பல 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 இருக்குது போட்டு வருது.
நீ ஏன் உனக்கு வயிறு ஏன் எரியுது? சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கிலி பெருசா இருக்கு, ஆமா இருக்குது, போட்டுன்னு வருது, இதெல்லாம் கதியாகுதா? சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா இருக்காங்களே, ஆமா நல்லா இருப்பாங்க. நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சொல்லுங்க ஆமென். வீட்டுல போன கம கம வெறும் பிரியாணி வாசனையா இருக்கு, ஆமா பிரியாணி வாசனையா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள பாருங்க, நல்லா இருக்குது, நல்லா இருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். ஆமா எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன் நல்லா இருப்பாங்கன்னா அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள். எனக்கு இப்போ ரொம்ப டெம்டேஷனா இருக்குது. நான் இப்போ ஒரு டொயோட்டோ ஏரியர் ஓட்டுறேன். இப்போதான் என்னுடைய காரை கொடுத்தது. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலைல வரும்போது அப்பா சாஷா எனக்கு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. மா மா அந்த மா இல்லை, இந்த சொல்லுங்க ஆமென். மா don't worry, be happy in what you have. Oh, you started preaching, I have to go and preach, but you started preaching to me now. Okay, for a while, few seconds I will listen to your preaching, it's okay, but I don't know. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்கணும், நல்லா இருப்பீங்க. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ விழுந்தாலும் எழும்புவ, மூடினாலும் திறக்கும். நீ வழுக்கி விழுந்தாலும் கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தூக்குவார். உன் கணவன் பலவிதமான காரியத்தில் சிக்கலை மாட்டிக்கொண்டிருந்தாலும் என் தேவன் அவனை தப்புவிக்க கர்த்தர் மீண்டும் கடந்து வருவார். உன் பிள்ளையினுடைய மனநிலை மாறி அவன் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் போனாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், அவனை மீண்டும் நான் கொண்டு வருவேன். சொல்லுங்க ஆமென். எங்க அப்பா ஒரு ஜெப வீரன். எங்க அப்பா கிட்டலாம் ஜெபம் பண்றதுல அவனை நிக்க முடியாது. ஐயா நான் சொல்றேன், உலகத்திலேயே யாரும் பார்த்துருக்க மாட்டேன், நிறைய ஊழியக்காரெல்லாம் பார்க்குறோம். எங்கள் அப்பா காலைல 4 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுவார். அப்போ ரொம்ப நாங்கள் சின்ன வீடுனா அது வேற மாதிரி நினச்சிக்க போறீங்க. சின்ன வீடுன்னு சொன்னார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். எங்க வீடு சின்ன வீடுன்னு புரிஞ்சுச்சா இல்லையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம்ல அப்போ நான் 18-20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அப்போ அங்கே ஜோம் பண்ணுறது எங்கள் அப்பா 4 மணிக்கு பல ஸ்டார்ட் பண்ணுவார். அதுவும் சத்தமாக தான் ஜோம் பண்ணுவார், அமைதியாக ஜோம் பண்ண மாட்டார். அவங்க புடுபுடுக்காரன் வருவான் வெளியில், ட்ரங்கடாக்கா அந்த தெரியுமா? புடுபுடுக்காரன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத ஒரு சிலருக்கு. இப்படி அடிச்சுன்னு வருவான். நல்ல காலம் பிறகுது வந்ததுன்னா அவன் சொல்ல, போயிடு ஏசுவினாந்தில் போயிடும். அப்படியே அமைதியாக போயிடுவான். அப்போ காலையில் எழுந்திரிச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். எனக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே என் மகனுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என் மகனுக்காக ஜெபிக்கிறேன். என் பேர் எனக்கு வேற ஒரு பேர் இருக்குது. சொல்லுங்க ஆமென். அந்த பேர் உங்களுக்கு சொல்ல வரும், ஏன்னா என்ன கூப்பிடுங்க, அந்த பேரை வச்சு நான் சொல்ல மாட்டேன் அந்த பேர். சொல்லுங்க ஆமென். அப்போ அந்த பேரை வச்சு, ஆண்டவரே என் மகனுக்காக ஜெபிக்கிறேன், என் மகனுடைய வாழ்க்கை மாறணும்பா, ஊழியம் செய்யணும், பைபிள் காலேஜுக்கு போகணும், படிக்கணும், வேதத்தை எடுத்து உலகெல்லாம் போகணும், ஆண்டவரே போகணும். சரி நல்லா தான் இருக்கு, ஜெபம் போயிட்டே இருக்கும். திடீர்னு சொல்லணும், அவன் மாறலனா, அதுதான் ரொம்ப கிளியரா காதுல விழும். மாறலனா அவன் சாகட்டும் ஆண்டவரே. பிரகாஷ் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஜெபம் பண்ண மாட்டீங்க, பண்ணாதீங்க தயவு செய்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்லை ஜஸ்பர் நல்ல பையன் இல்லை, அவன் வயசுல நான் பறந்துக்கிட்டு இருந்தேனே, அவன் முடியாது இப்படி இருக்குது. இப்போனா கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அப்போ மாறி பேய் மாறி. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஆண்டவரே என் பையன் மாறணும், அவன் மாறணும், பரவாயில்ல ஆண்டவரே, அவனை நீர் எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். அவன் மாறலனா அவன் என்ன செய்யட்டும், சாகட்டும், எடுத்துக்கொள்ளும். நான் 2-3 நாள் அழுவேன், அதுக்கம்மா சரியாயிருவேன். ஆனா உன்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய ஊழியத்தை, மக்களை தூஷிக்கிறான், மாறணும். அந்த ஜெபம் தான் இன்றைக்கு என்னை இங்க நிக்க வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அப்பா எனக்கு படிப்பு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா அவர் எனக்கு ஜெபம் பண்ணார். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. சொல்லுங்க ஆமென். உன் பிள்ளைகளுக்காக நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளுக்காக அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. இங்க நீ ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் அங்கே கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிப்பார்.
சொல்லுங்க ஹalleluya. ஒருவேளை இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லையோ, ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். வர போகிற பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு. சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹalleluya. அவர்கள் சொல்லிக் கொண்டார்களாம், உலகமே யாருக்கு பின்னால போகுது? இவனுக்கு பின் சென்று போயிற்று. யாருக்கு பின்னால போகிறது? இயேசுவுக்கு பின் சென்று. அபிஷேகம் இருக்கிறவங்க கூட மக்கள் போவோம். சொல்லுங்க ஆமென். நம்ம ஒரு சில நேரத்துல சொல்லுகிறோமே, இன்னும் ரேனட் பாங்கே என்ன பெரிய பாங்கே அவரு, என்ன பெரிய பாங்கேயா? ஆமா, பெரிய பாங்கே தான் அவரு. ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்கிறது? சொல்லுங்க, என்ன இருக்கிறது? இந்தியாவில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் பேர் என்னன்னா டிஜிஎஸ் தினகரன். அவர் மாதிரி இப்போ யாரும் இந்தியாவில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சொல்லுங்க ஹalleluya. அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் போகுது. ஏன் போனது? ஏன் போனது அவருக்கு பின்பதாக ஒரு கூட்டம்? அவருக்குள்ள என்ன இருந்தது? அபிஷேகம் இருந்தது. உள்ள சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். பில்லி கிரேம் இறந்து விட்டார். ஏன் அவர் மேடையில் ஏறி ஜீசஸ் loves you அப்படின்னு சொன்னா அநேக பேர் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்படும். ஏன்? அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தது. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சிங்கப்பூர்ல ஒரு வாட்டி கார்லோஸ் அனகோண்டியா பேரை ஒரு மாதிரி இருக்குது. அவர் பிரேசில்ல இருந்து ஒரு ஊழியக்காரன் வந்தான். இந்த ஸ்டேடியம்ல, எந்த ஸ்டேடியம்ல? அந்த நேஷனல் ஸ்டேடியம்ல கார்லோஸ் அனகோண்டியா. நல்ல கவனிங்க, அவர் கூட நான் கூட பக்கத்துலயே தான் இருக்கிறேன். ஏன்னா I was like a security. அவருக்கு செக்யூரிட்டியான போட்டாங்க. ஆனா அவர் பார்த்தா இவ்வளவு குள்ளமா இப்படி இருப்பார். ஒரு இங்கிலீஷும் தெரியாது. ஹalleluya ஹalleluya ಅಂತ சொல்லுவார், தவிர்த்து ஒண்ணுமே தெரியாது. ஆனா நல்ல கவனிங்க, சிங்கப்பூர்ல ஆம்புலன்ஸ்ல ஐசியூல இருக்கிறவனை யாராவது தூக்கிட்டு வரவன சிங்கப்பூர்ல நல்லா கவனிக்கணும். சிங்கப்பூர்ல அப்படி விட மாட்டான். ஐசியூல இருந்த எல்லா ஆம்புலன்ஸும் அந்த நேஷனல் ஸ்டேடியம்ல இருந்தது. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். பிடிக்க முடியல அந்த ஆளை. ஓடுறோம், அப்படியே ஓடுறோம். அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா ஓடுகிறான். யாரும் பிடிக்க முடியல. ஒரு இங்கிலீஷ் கூட தெரியல. ஆனா அவன் கையை நீட்ட உடனே, அவன் சொன்ன உடனே அப்படியே ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவர்கள் எழும்பி வெளியில வருகிறார்கள். முடவர்கள் நடந்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், குருடர்கள் பார்த்தார்கள். கார்லோஸ் அனகோண்டியா கொண்டையா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். நான் கூட கொஞ்சம் ஒட்டிக்கணும், கொஞ்சம் தேய்ச்சிக்கணும், கூட கொஞ்சம் தேய்ச்சலாவது எனக்கு கொஞ்சம் அந்த அனாயிண்டிங் வந்துடும். நானும் ஒரு கொண்டை போட்டு நானும் ஏதாவது ஒன்று. சொல்லுங்க ஹalleluya. அனகோண்டியா. சொல்லுங்க ஆமென். அந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள் இருக்குமானால் சொல்லுங்க ஆமென். அல்ல கவனிக்க வேண்டும், அல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். உனக்குள் அபிஷேகம் இருக்குமானால், உனக்குள் வார்த்தை இருக்குமானால், உனக்குள் தேவ பிரசன்னம் இருக்குமானால், உனக்கு பின்பதாக ஒருவன், இருவன், 2 பேர், 3 பேர் அல்ல, ஒரு பெரிய கூட்டமே உனக்கு முன்னாடி கடந்து வரும். சொல்லுங்க ஹalleluya. அபிஷேக நுகங்களை முறிக்கும். சொல்லுங்க ஹalleluya. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம் சீக்கிரமாக. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென்.